இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் உள்ள சுற்றி அல்லது மாட்டி அடைப்பட்டு அதற்கான இரத்தப்போக்கு தடைப்பட்டு அழுகி மற்றும் தொடை சேரும் பகுதிகள் அல்லது அறுவை சிகிச்சை செய்த தழும்புகளில் ஒரு கட்டியோ ஒரு வலியோ அல்லது வீக்கமோ இருந்தால் குடல் இறக்கத்தை எப்படி நாம் கண்டறியலாம்? வணக்கம், நான் டாக்டர் கிரிதரன், அறுவை சிகிச்சை நிபுணர், பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலையூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கணும்னா ஹெர்னியா, அதாவது குடல் இறக்கம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குடல் இறக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது உடம்பில் சில இடங்களில் குடல் இறக்கம் என்பது ஏற்படும். அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய இடுப்பு மற்றும் தொடை சேரும் பகுதிகள், இது ஒரு பக்கமாகவோ இல்லது இரண்டு பக்கங்களும், தொப்புள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின் உள்ள தழும்புகளில் அந்த இடங்களில் ஏன் குடல் இறக்கம் ஏற்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் ஒரு அசாதாரணமான ஒரு தசை வீக்கம் அல்லது ஒரு பலவீனமான இடம். ஸோ இந்த இடத்துல உள்ளே இருக்கிற குடல் இறங்கி வருவதால் குடல் இறக்கம், அதாவது ஹெர்னியா ஏற்படுகிறது. ஸோ இந்த குடல் இறக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிக எடை தூக்குதல், கடினமான வேலை அல்லது ஓப்பன் அறுவை சிகிச்சை முறைகளால் தசைகள் பலவீனமாகவும் அசாதாரணமான திறப்புகள் ஏற்படுவதால் குடல் இறக்கம் ஏற்படுகிறது. ஸோ இந்த குடல் இறக்கத்துக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இடத்துல, அதாவது தொப்புள் அல்லது நமது இடுப்பு மற்றும் தொடை சேரும் பகுதிகள் அல்லது அறுவை சிகிச்சை செய்த தழும்புகளில் ஒரு கட்டியோ ஒரு வலியோ அல்லது வீக்கமோ இருந்தால் அது குடல் இறக்கமாக இருக்கலாம். ஸோ இந்த குடல் இறக்கத்திற்குள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாதாரண சிறுகுடல் அல்லது பெருகுடல் இறங்கி ஒரு கட்டியோ போல் அல்லது ஒரு வீக்கம் போல் தென்படலாம். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடல் இறக்கம் இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் உள்ள சுற்றி அல்லது மாட்டி அடைப்பட்டு அதற்கான இரத்தப்போக்கு தடைப்பட்டு அழுகி பின்னர் அது உயிருக்கே ஆபத்தான நிலையில் கூட முடியலாம். இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வாந்தி, அதிக வலி, வயிறு உப்புசம், வயிறு வீக்கம், மலச்சிக்கல் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு, காய்ச்சல், இதெல்லாம் இந்த உடைய பிரச்சனைக்கான அறிகுறிகள். ஸோ குடல் இறக்கத்தை எப்படி நாம் கண்டறியலாம்? அதனை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன் மூலமாக அதனை தெளிவுபடுத்தி அதற்கான ஒரே சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை தான். பிற்காலத்தில் அறுவை சிகிச்சைகளை ஓப்பன் அறுவை சிகிச்சையாக செய்திருந்தோம். இப்போது நவீன காலத்தில் லாப்ரோஸ்கோபி, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக இந்த குடல் இறக்கத்தை சரி செய்யலாம். நுண்துளை அறுவை சிகிச்சையில் 3 அல்லது 4 துளைகள் மட்டும் போட்டு நமது விரல் நுனி அளவு உள்ள துளைகள் மூலமாக அந்த குடல் இறக்கத்தை சரி செய்து அந்த ஓட்டையை அடைத்து அந்த பலவீனமான திசுக்களை பலப்படுத்த மெஷ், அதாவது வலை என்று ஒன்று வைத்து நம்ம அந்த திசுக்களை பலப்படுத்தி இந்த குடல் இறக்கம் மீண்டும் வராமல் இருக்க தடுத்திடலாம். இந்த லாப்ரோஸ்கோபி ஆர் நுண்துளை அறுவை சிகிச்சையின் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குறைந்த வலி, சிறு தழும்பு, சீக்கிரமான குணமடைதல் மற்றும் குறைந்த இரத்தப்போக்கு ஏற்படுவதால் நுண்துளை அறுவை சிகிச்சை மிகவும் அவசியமான மற்றும் அசாதாரணமான குடல் இறக்கங்களையும் சரி செய்வதற்கான ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும். இந்த லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நமது பீவல் கிளைகளில் அனைத்திலும் உள்ளன. அதை மக்கள் பயன்படுத்தி குடல் இறக்கத்தை சரி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.